அடுத்து இன்னொரு கேட்கிறாருன்னா ஹதீஸுங்கிறாங்க, அது என்னன்னு கேட்கிறாரு. அந்த கேள்வியிலேயே குர்ஆன்ல விளங்குது. ஹதீஸ்னு ஒன்று சொல்றாங்களே முஸ்லீம்கள், அது என்ன? அது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எதை வழிகாட்டுதலாக எடுக்க வேண்டும் என்று சொன்னால், கடவுளிடமிருந்து குர்ஆன் கொடுக்கப்பட்டுச்சுல, அதை நாங்கள் ஏற்று நடக்கணும், அது குர்ஆனை ஏற்றுக்கொள்ளணும். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே சுருக்கமான கட்டளைகளாக தான் இருக்கும். உதாரணமாக குர்ஆன்ல வந்து தொழுங்கள் தான் இருக்கும். தொழுகையை நிலைநாட்டுங்கள் அப்படின்னு குர்ஆன்ல கட்டளை இருக்கும். தொழுகிறது என்னன்னு இருக்காது, தொழுகையை நிலைநாட்டுங்கள் தான் இருக்குமே தவிர, தொழுகையை நிலைநாட்டினா என்ன செய்யணும், என்னெல்லாம் செய்யணும், இப்போ கைகளை உயர்த்தணும், கட்டணும், குனியணும், நிமிரணும், நெத்தியை நிலத்தில் வைக்கணும்னு நீங்கள் பார்க்குறீங்கல்ல, முஸ்லீம்கள் பள்ளிவாசலில் தொழுகிறத பார்க்குறீங்க. இவ்வளவும் செய்யணும்னு குர்ஆன்ல இருக்காது. அப்போ இந்த தொழுங்கள்னு கட்டளையை இறைவன் கொடுத்து விட்டு முகமது நபிக்கு என்ன செய்யறாருன்னா, நீ செஞ்சு காட்டுன்னு டைரக்ஷன் பண்றாரு. அப்ப முகமது நபி செஞ்சு காட்டுறாங்கல்ல, அதான் ஹதீஸ். குர்ஆனுக்கு விளக்கமாக முகமது நபி எதையெல்லாம் சொன்னார்களோ செய்தார்களோ அது எல்லாமே என்ன ஹதீஸ் நாங்கள் அதையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். குர்ஆன்ல என்ன இருக்கு, ஜக்காத்து கொடுங்கன்னு தான் இருக்கும். அது ஜக்காத்துனா என்ன, எதுக்கு எவ்வளோ, ஆட்டுக்கு எவ்வளோ, மாட்டுக்கு இத்தனை மாடு இருந்தால் எவ்வளோ, இத்தனை ஆடு இருந்தால் எவ்வளோ, தங்கத்துக்கு எவ்வளோ, ரூபாய்க்கு எவ்வளோ என்றெல்லாம் அந்த வகைகள் எல்லாம் முகமது நபியுடைய விளக்கத்தில் தான் கிடைக்கும். அப்ப முகமது நபி விளக்குனாங்கல்ல குர்ஆன் அல்லாமல், குர்ஆன்ல வந்து சுருக்கமாக சொன்ன கட்டளைகளை முகமது நபி அவர்கள் செயல்படுத்தி காட்டுறாங்கல்ல, அதுதான் ஹதீஸ் என்பது. இப்ப ஹதீஸே குர்ஆன் ரெண்டையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். குர்ஆனும் எங்களுக்கு மார்க்கத்திலே ஆதாரம் தான், ஹதீஸும் மார்க்கத்திலே ஆதாரம் தான். அதான் ஹதீஸ் என்பதனுடைய விளக்கம். ஹதீஸ் என்பது முகமது நபி அவர்கள் குர்ஆனுக்கு கொடுத்த டெஃபனேஷன், குர்ஆனுடைய கட்டளைகளை செயல்படுத்தி காட்டிய விதம், இதுதான் ஹதீஸ் என்பது.